Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நாம சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வித் 16 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் 16 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வீடியோ இன்னும் ஈஸியா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். See the problem. From the following balances of Mr. Alston, prepare a trading account, profit and loss account and balance sheet as at 31st December 2023. Okay. So, இங்க நமக்கு trial balance கொடுத்திருக்காங்க. So, trial balance na என்ன? Both debit and credit equal இருக்கும். Okay. இங்க நம்ம ஒரே ஒரு adjustment மட்டும் எடுத்திருக்கோம். அதாவது closing stock. Stock at the end of the year. இந்த adjustment எப்பவுமே நமக்கு adjustmentல தான் கொடுப்பாங்க. trial balance கொடுக்க மாட்டாங்க. Okay. இப்போ இந்த கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பத்தின ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுல வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் எய்தர் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஆப்போசிட் சைட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபைனலா இங்க வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் வந்து எய்தர் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். ஸோ எந்த ரிசல்ட்டா இருந்தாலும் எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தட் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைட். ஓகே, அப்போ பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைபிலிட்டிஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட் அசெட்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலா நம்ம ரெண்டுமே டேலி ஆயிடும். ஓகேங்களா? இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் வித் ஓப்பனிங் ஸ்டாக். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஓப்பனிங் ஸ்டாக் போட்டுடுங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக், அதுக்கு அடுத்தது பர்ச்சேசஸ் மேட் டியூரிங் த இயர். ஸோ பர்ச்சேஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. அதோட ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இருந்தா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தா அதை மைனஸ் பண்ணிட்டு நெட் பர்ச்சேசஸ் மட்டும் அவுட்டர் காலம்ல போடணும். அதுக்கப்புறம் ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு நம்ம சம் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு 1 by 1 சொல்றேன். ஸோ எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்ஸும் இங்க வரும். தட்ஸ் ஆல். இப்போ அப்படியே கிரெடிட் சைட்ல வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பை சேல்ஸ், அதுதான் வந்து டைரக்ட் ரெவென்யூ. ஓகே, ஸோ சேல்ஸ் போட்டுருங்க. சேல்ஸ்ல ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இருந்தா சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தா அதை மைனஸ் பண்ணி நெட் சேல்ஸ் அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலி க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்காது, அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கும். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ஐட்டம் எந்த ஐட்டம் எடுத்தாலும் அதை வந்து நம்ம ரெண்டு இடத்துல போஸ்ட் பண்ணுவோம். ஒன்னு வந்து ட்ரேடிங் கிரெடிட் சைட்ல க்ளோசிங் ஸ்டாக் போடணும். அகைன் திஸ் வில் பி என்டர்ட் அண்டர் அசெட் சைட். ஓகே, அப்போ பேலன்ஸ் ஷீட் வரும்போது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்டோடைய ஓவர் வியூ. இது போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய பேலன்ஸை வச்சு தென் வி கேன் கண்டினியூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பத்தி பேசிக் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வித் 16 அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்க போறோம். காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகே, ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். டைரக்ட்லி யூ கேன் வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோ, அட்வான்ஸ் வீடியோ. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. See the problem. இப்போ நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் எங்க வரும், அதாவது ட்ரேடிங்ல வருமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வருமா, இல்ல பேலன்ஸ் ஷீட்ல வருமா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ட்ரையல் பேலன்ஸ் டெபிட் சைட்ல பாருங்க. டெபிட் சைட்ல இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எங்க வரும்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்ல வரும், இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட்ல வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் கிரெடிட்ல இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எங்க வரும்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சைட்ல வரும், இல்லைன்னா லைபிலிட்டி சைட்ல வரும். அவ்வளவுதான். ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு கிரெடிட்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டெபிட்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்துட்டு தென் we can go for credit items. சரிங்களா? look at the first one, drawings. ஸோ டிராயிங்ஸ் நம்ம எங்க போடுவோம்னா இது டெபிட்ல தான் கொடுத்துருக்காங்க, டெபிட் பேலன்ஸ். ஆனா இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல்ல இருந்து டிராயிங்ஸை மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ லயபிலிட்டியை மைனஸ் பண்றோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு டெபிட் தான். ஓகேங்களா? அப்போ இது எங்க வரும், லயபிலிட்டி சைட்ல நம்ம கேபிட்டல் இருந்து மைனஸ் பண்ண போறோம் இந்த அமௌண்ட்டை. ஓகே, அடுத்தது பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் எங்க வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். எல்லாமே டெபிட் தான். ஓகே, ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம போட போறோம் டெபிட் சைட். அண்ட் தென் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னா என்னன்னா
சேல்ஸ் ரிட்டர்ன், நம்ம சேல்ஸ் பண்ணது ரிட்டர்ன் இன்வர்ட்ஸா வருது. அப்போ இது சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம், சேல்ஸ்ல இருந்து இந்த ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணுவோம். எங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல மைனஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ இதுவும் ட்ரேடிங் தான், ஆனா சேல்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது ரெண்ட். ஸோ ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இங்க ஒரு விஷயம் சொல்றேன், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ட்ரேடிங் டெபிட்ல வரும், வேறஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்ல வரும். ஓகே, ஸோ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது டைரக்டா இன்டைரக்டான்ட்டு? எப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்காக ஆகிற எல்லா எக்ஸ்பென்ஸும், அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து டில் த ப்ராடக்ட் இஸ் ரெடி ஃபார் கன்சம்ஷன், ஓகேங்களா, அந்த ப்ரொடக்ஷன் முடிகிற வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடக்குதோ எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஈவன் பிஃபோர் ப்ரொடக்ஷன், இப்போ பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா ரா மெட்டீரியல், அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பென்ஸ் கூட என்னதான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஓகே, ப்ரொடக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை சேல்ஸ் பண்றதுக்காக, டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஒவ்வொரு ஐட்டம் பார்க்கும்போது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஃபேக்டரி ரெண்ட்னு கொடுத்தாங்கன்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சரிங்களா, இங்க காமனா ரெண்ட்னு கொடுத்துருக்கான், அசியூம் தட் இது வந்து ஓவரால் ரெண்ட். அப்போ இது என்னது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ எங்க வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட்ல வரும். சரிங்களா, அடுத்தது சேலரிஸ். அதே மாதிரி இங்க ரெண்டு இருக்கு பாருங்க, சேலரிஸ் இருக்கு, வேஜஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, வேஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா வேஜஸ் நம்ம யாருக்கு கொடுப்போம்னா லேபரர்ஸ்க்கு கொடுப்போம், அதாவது தொழிலாளிகளுக்கு கொடுப்போம். தொழிலாளி எங்க இருப்பாங்கன்னா ஃபேக்டரியில மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பேமெண்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். வேறஸ் சேலரிஸ் நம்ம யாருக்கு கொடுப்போம்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புளுக்கு கொடுப்போம். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். பிகாஸ் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்கிறது வேற, ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ்ங்கிறது வேற. மேனுஃபேக்சரிங்காக நடக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸுமே என்னது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ சேலரிஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்ல, வேஜஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட்ல போடுவோம். ஓகேங்களா, அடுத்தது பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ் வந்து அசெட். அதே மாதிரி கேஷ் இன் ஹேண்ட், அதுவும் நம்மளுடைய அசெட். அண்ட் தென் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்டோடைய ஃபர்ஸ்ட் ஐட்டமே ஓப்பனிங் ஸ்டாக் தான். அடுத்தது டெட்டாஸ். டெட்டாஸ் வந்து அசெட்ஸ். அடுத்தது பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ்னா இர்ரெக்கவபிள் அமௌண்ட், அதாவது வரா கடன். இது வந்து நமக்கு ஒரு லாஸ். அப்போ இந்த லாஸ் எங்க வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ஜஸ்ட் லைக் எ நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ லாஸா இருந்தாலும் எக்ஸ்பென்ஸா இருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்ல தான் வரும். ஓகே, அடுத்தது மோட்டார் கார். ஸோ மோட்டார் காருங்கிறது அசெட், ஃபர்னிச்சரும் அசெட். கார் எக்ஸ்பென்சஸ். ஸோ காருக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் நடக்குது இல்லையா, இது வந்து எக்ஸ்பென்ஸ், அசெட் கிடையாது, எக்ஸ்பென்ஸ். ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். அண்ட் தென் பில்ஸ் ரிசீவபிள், அதாவது நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது ஓகே நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒன்று தான் பில்ஸ் ரிசீவபிள். இது வந்து இட் கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் இன்டு கேஷ். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஒரு கரண்ட் அசெட், அசெட்ல போடுவோம். அடுத்தது டாக்ஸஸ் அண்ட் இன்சூரன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் தான், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். அடுத்தது சேரிட்டி. சேரிட்டிக்காக நம்ம பே பண்றது, இதுவும் வந்து ஒரு இன்டைரக்ட் தான். ஸோ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு பேமெண்ட்ல போட்டுருவோம். அடுத்தது டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், இதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ பிஎன்எல். அடுத்தது கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ். கேரேஜ்னா என்னன்னா இட்ஸ் லைக் அ டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேசிங் ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் வாங்கும்போது அதுக்காக பே பண்ற ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் தான் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ். இது வந்து பிஃபோர் யூ ஸ்டார்ட் த ப்ரொடக்ஷன் யூ ஆர் இன்கரிங் ரா மெட்டீரியல், அதுக்காக இது என்ன எக்ஸ்பென்ஸ்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ எங்க வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட்ல வரும். அடுத்தது அதே மாதிரி கேரேஜ் ஆன் சேல்ஸ், இதுவும் அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் தான். ஆனா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் எப்போ நடக்குதுன்னா ஃபார் சேல்ஸ், ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிறதுனால இந்த எக்ஸ்பென்ஸ் எங்க வரும்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இல்லையா, ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். அப்போ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்ல வரும். அடுத்தது டிஸ்கவுண்ட் அலவுட். டிஸ்கவுண்ட் அலவுடும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ட்ரேட் எக்ஸ்பென்ஸ். ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டக்கூடாது. ட்ரேட்னா என்னன்னா பிசினஸ். பிசினஸ் எப்போ நடக்கும், ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் இல்லையா, மற்ற எக்ஸ்பென்ஸ்லாம். ஸோ அந்த ட்ரேட் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட்ல வரும்.
அண்ட் தென் அட்வான்சஸ், அதாவது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். நம்மளும் லோன் கொடுப்போம், நம்ம லோனும் வாங்குவோம். நம்ம லோன் வாங்கினோம்னா அது வந்து liability. நம்ம லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ப்ரொவைட் பண்ணோம்னா அது நமக்கு asset. ஓகே, இங்க டெபிட்ல கொடுத்துருக்கிறதுனால இது வந்து asset. அண்ட் தென் ரிப்பேர்ஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அட்வர்டைஸ்மெண்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்காக நம்ம பண்ற ஒரு எக்ஸ்பென்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் கூட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டெபிட் சைடு. அதுக்கு அடுத்து டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ஸோ எவ்ரி இயர் அசட்டோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ரிஷியேட் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது வந்து பெர்மனன்ட் லாஸ். இதுவும் எங்கே வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்ல. ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பே பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ரிசர்வ்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்ல போடுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரைட் அண்ட் கிளியரிங் சார்ஜஸ். இந்த ஃப்ரைட் அண்ட் கிளியரிங் சார்ஜஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ரா மெட்டீரியலை வேற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம கிளியரன்ஸ் கொடுப்போம், ஃப்ரைட்லாம் பே பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் இன்கரிங் ரா மெட்டீரியல் நடக்கும், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் நடக்கும். அப்போ இது கூட பிஃபோர் ப்ரொடக்ஷன் தானே, அப்போ இது என்னது, இது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். ஓகே, அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதாவது ப்ரொப்ரேட்டர் கான்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டலுக்காக கம்பெனி என்ன பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கொடுக்குது. அப்போ இதுவும் எக்ஸ்பென்ஸ் தான், பட் இது என்ன எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இதே மாதிரி கிரெடிட் சைட்ல பார்க்கலாம், ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் கேபிட்டல். ஸோ கேபிட்டல்ங்கிறது ப்ரொப்ரேட்டர் கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு அமௌண்ட். இது லயபிலிட்டியில நமக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம் வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது சேல்ஸ் எங்க வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட். இது டைரக்ட் இன்கம் இல்லையா. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைட். இங்க இருக்கிறது எல்லாமே எய்தர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்ல வரும், இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைட்ல வரும். ஓகே, அடுத்தது ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னா என்னதுன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்றது. ஸோ இது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பர்ச்சேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸும் ஒரு கரண்ட் லயபிலிட்டி. அண்ட் தென் லோன்ஸ், நம்ம லோன் வாங்கியிருக்கோம், ஸோ லயபிலிட்டி. ரிசர்வ் ஃபண்ட், அதாவது எவ்ரி இயர் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் they'll maintain one ரிசர்வ் ஃபண்ட். ஸோ இந்த ரிசர்வ் ஃபண்டு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு லயபிலிட்டி சைடில் தான் வரும். அண்ட் தென் கமிஷன் கிரெடிட்ல கொடுத்துருக்கிறதுனால கமிஷன் ரிசீவ்டு, ஸோ இட்ஸ் ஆல்சோ இன்டைரக்ட் இன்கம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல வரும். அடுத்தது பில்ஸ் பேயபிள்னா நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து பொருளை வாங்கும்போது, கிரெடிட்ல வாங்கும்போது கொடுக்கறதான பில்ஸ் தான் பில்ஸ் பேயபிள். ஸோ இது வந்து நமக்கு கரண்ட் லயபிலிட்டி, அப்போ லயபிலிட்டிஸ்ல போட்டுருணும். அண்ட் தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஒரு இன்கம் இல்லையா, அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட்ல வரும். அண்ட் தென் பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட். ஸோ ஆல்ரெடி பேட் டெட்ஸ் நம்ம டெபிட்ல பார்த்தோம், வரா கடன். இது வந்து வராத கடன் வந்துருச்சு, ரெக்கவர் பண்ணிட்டோம், அப்போ இதுவும் என்னதான், இன்கம் தான், ஆனா இன்டைரக்ட் இன்கம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும். நெக்ஸ்ட் ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், அதாவது நம்மளுடைய டெட்ஸ் நமக்கு வராத அமௌண்ட்டுக்காக வில் மேக் சம் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ். ஸோ இந்த ரிசர்வ்ஸ்னா ப்ராஃபிட்டை நமக்கு குறைக்கிறதுனால இது எல்லாமே நம்ம எங்க போடுவோம்னா கிரெடிட் சைட்ல தான் போடுவோம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்ல வரும். அதே மாதிரி ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். ஓகே, ஸோ டெட்டாஸ்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றோம், அதுக்காக we are maintaining reserve out of profit. ஸோ இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட்ல தான் வரும். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ்ங்கிறது ப்ரொப்ரேட்டர் அவர் போட்ட கேபிட்டல் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிடுவாரு, அதுக்காக கம்பெனி என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும் அவர்கிட்ட இருந்து. இது வந்து ஒரு இன்டைரக்ட் இன்கம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட்ல வரும். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. இங்க ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் கொடுப்பாங்க, ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ரெண்டு இடத்துல போஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டாக் மட்டும் பார்க்கலாம். இந்த க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கவுண்ட் கிரெடிட் சைட்ல போடுவோம், அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட்ல போடுவோம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். See the solution as we discussed earlier. நம்ம இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வில் பி ஓப்பனிங் ஸ்டாக். அதுக்கு அடுத்தது பர்ச்சேசஸ் மேட் டியூரிங் த இயர், ரிட்டர்ன்ஸ் இருக்கு, ஸோ மைனஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் அவுட்டர் காலம், அப்புறம் எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்ஸும் அங்கே லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். அதே மாதிரி கிரெடிட் சைடில் சேல்ஸ் போட போறோம், ரிட்டர்ன்ஸ் இருக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணீங்கன்னா நெட் சேல்ஸ் கிடைச்சிரும். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து இங்கே போட போறோம். தட்ஸ் ஆல். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா. See the problem. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம்ஸ் நம்ம பார்த்துடலாம். பர்ச்சேசஸ் 1 lakh இருக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா. ஸோ கிரெடிட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்
2000 மைனஸ் பண்ண போறோம். அடுத்தது ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ். ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்னா என்ன? சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இதை நம்ம சேல்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ண போறோம். சேல்ஸ் எவ்வளோ? 1,50,000 மைனஸ் 3,000 பேலன்ஸ் 1,47,000. அடுத்தது வேஜஸ் இருக்கு. ஸோ ட்ரேடிங் டெபிட்ல போட போறோம் 15,000. அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ இதுதான் நம்ம ட்ரேடிங்கோடைய ஃபர்ஸ்ட் ஐட்டம் 42,000. அண்ட் தென் வேற ட்ரேடிங் ஐட்டம் பாருங்க. எஸ், கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் 600. அடுத்தது ஃப்ரைட் அண்ட் கிளியரிங் சார்ஜஸ் 250. ஓகே, ஸோ இதுவும் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைட். இப்போ நம்ம கிரெடிட் சைடு பார்க்க போறோம். கிரெடிட் சைடு நமக்கு ட்ரேடிங் ஐட்டம் என்ன இருக்கு? எஸ், சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் எங்க வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல வரும். அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, அது டெபிட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ், இதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? சேல்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். அடுத்தது ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம்னா டெபிட் சைட்ல பர்ச்சேஸ்ல இருந்து இந்த ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணுவோம் ட்ரேடிங்ல. ஓகே, அடுத்தது எனி அதர் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்? நோ. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ல நமக்கு ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் 50,000. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதை நம்ம ட்ரேடிங்ல கிரெடிட் சைட்ல போடுவோம் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட்ல போடுவோம். ஓகே, see the solution. Trading account first item debit side la 2 opening stock 42,000, 2 purchases 1 lakh minus purchases return 2,000, balance 98,000. And then direct expense na போட்டுட்டோம். Wages 15,000, carriage on purchases 600, freight and clearing charges 250. That's all. இப்போ credit side என்ன போட்டுருக்கோம் பார்க்கலாம். Buy sales 1,50,000 minus sales return 3,000, balance 1,47,000. And then closing stock. இந்த closing stock நம்ம எங்க எடுத்துருக்கோம்? அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப இதே ஐட்டம் எங்க வரும்னா பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல போட போறோம். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட் டோட்டல் பண்ண போறோம் டு கெட் த பேலன்சிங் ஃபிகர், அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, கிரெடிட் சைட்ல டோட்டல் அமௌண்ட் ஹவு மச்? 1,97,000. ஸோ இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. என்டர் த சேம் வேல்யூ அண்டர் டெபிட் சைட் ஆல்சோ 1,97,000. இப்போ இந்த அமௌண்ட்ல வந்து இந்த டோட்டலை மைனஸ் பண்ணீங்கன்னா you will be getting gross profit. So what is the difference? 41,150 balancing figure. இதுதான் gross profit. So to gross profit. So இது நம்ம எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? Profit and loss credit sideல opposite sideல by gross profit. Okay, so how much? 41,150. That's all. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க போறோம் அண்ட் தென் வில் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட். ஓகே, see the problem. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரக்கூடிய டெபிட் ஐட்டம் கிரெடிட் ஐட்டம்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். See, debit side, rent how much? 5,000. And then salaries 2,000. அடுத்தது bad debts 500. Car expenses 300. Taxes and insurance 700. Charity 400. Traveling expense 300. Carriage on sales 700. Discount allowed 200. Trade expenses 300. Repairs 500. Advertisement 1,000. General expense 750. Depreciation on furniture 2,000. Reserve for discount on creditors 650. Interest on capital 100. That's all. These are the debit items. இப்போ கிரெடிட் என்னென்ன போட போறோம் பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எங்க இருக்கு பாருங்க. எஸ், கமிஷன் ரிசீவ்டு 1,000 and then discount received 150. Bad debts recovered 300. Then reserves கொடுத்திருக்காங்க. Reserve for bad and doubtful debts 1,500. Reserve for discount on debtors 500. And finally interest on drawings 300. Okay, இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். See the solution. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாச்சு, அதே மாதிரி கிரெடிட் ஐட்டம்ஸும் போட்டுட்டோம். இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்க போறோம், எய்தர் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். ஓகே, இங்க நமக்கு கிரெடிட் சைட்ல ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டோட்டல் 44,900 இருக்கு. ஸோ என்டர் த சேம் அமௌண்ட் அண்டர் டெபிட் சைட் ஆல்சோ 44,900. இங்க நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது எவ்வளோனா 29,500. இதுதான் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட். ஓகே, இந்த நெட் ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் கூட ஆட் பண்ண போறோம். ஓகே,
சப்போஸ் நெட் லாஸ் கிடைச்சிருந்ததுன்னா அந்த நெட் லாஸை கேபிட்டல் வந்து மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம கேபிட்டல் கூட ஆட் பண்ண போறோம். பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைட். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இது ப்ராப்ளம். இப்போ நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெபிட்ல இருக்கிறத பார்த்துடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஐட்டம் டிராயிங்ஸ். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைட்ல கேபிட்டல்ல இருந்து இந்த டிராயிங்ஸை மைனஸ் பண்ண போறோம். ஓகே, அடுத்தது பேங்க் பேலன்ஸ் அசெட் சைட், கேஷ் இன் ஹேண்ட் அசெட், டெட்டாஸ் அசெட், மோட்டார் கார் அசெட், ஃபர்னிச்சர் அசெட், பில்ஸ் ரிசீவபிள் அசெட், அட்வான்சஸ் அசெட் சைட். தட்ஸ் ஆல். இதே மாதிரி லைபிலிட்டி சைட் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் கேபிட்டல் லைபிலிட்டி. இந்த கேபிட்டல் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிட்டு டிராயிங்ஸை மைனஸ் பண்ண போறோம். ஓகே, அடுத்தது எஸ் கிரெடிட்டார்ஸ் கரண்ட் லைபிலிட்டி, லோன்ஸ் கரண்ட் லைபிலிட்டி, ரிசர்வ் ஃபண்ட் ஆல்சோ லைபிலிட்டி, அண்ட் தென் பில்ஸ் பேயபிள் ஆல்சோ லைபிலிட்டி. தட்ஸ் ஆல். இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்க போறோம். ஸோ இது பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஃபர்ஸ்ட் ஒன் லைபிலிட்டி சைட் கேபிட்டல் 2,30,000. நெட் ப்ராஃபிட் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்த நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம் அலாங் வித் கேபிட்டல். அண்ட் தென் டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் என்ன பண்ணும், கேபிட்டல் வந்து மைனஸ் பண்ணும் 5,000. ஸோ பேலன்ஸ் ஹவு மச், 2,54,500. அண்ட் தென் அதர் லைபிலிட்டிஸ்ல என்னென்ன, கிரெடிட்டார்ஸ், லோன், ரிசர்வ் ஃபண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள். ஓகே, ஸோ இதே மாதிரி அசெட் சைட்ல பாருங்க. பேங்க் பேலன்ஸ் ஹவு மச், 40,000, cash in hand 10,000, debtors 98,000, motor car 37,000, furniture 50,000, bills receivable 4,000, advances 2,500, and finally closing stock. இது நம்ம எங்க இருந்து எடுத்துக்கோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கோம். ஆல்ரெடி we have entered this under credit side of trading accountல போட்டுருக்கோம். ஓகே, இப்போ அதே ஐட்டம் we need to enter under asset side. So last item will be closing stock 50,000. that's all. இப்போ நீங்க பேலன்ஸ் ஷீட் டோட்டல் பண்ணீங்கன்னா அசெட் சைடும் லைபிலிட்டி சைடும் உங்களுக்கு ஈக்குவலா டேலி ஆயிடும். ஓகே, ஸோ இதை டோட்டல் பண்ணீங்கன்னா how much, 2,91,500. ஸோ அதே மாதிரி அசெட் சைட் பேலன்ஸ் செக் பண்ணுங்க. you will be getting 2,91,500. that's all. the next வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதே மாதிரி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் with 16 adjustments ஓட சிம்பிள் லாஜிக் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.